Hi friends, welcome to our channel. நான் உங்க பாரதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான முளைக்கட்டின பயிரை வச்சு பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி, பச்சை மிளகா 4, பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் போல் ஊற வச்சுருக்கேன். நவதானியங்கள் எல்லாமே நல்லா முளை கட்டி வச்சுருக்கேங்க. அதாவது பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, அப்புறம் தட்டாம்பயிறு, இது எல்லாமே காராமணி, இது எல்லாமே முளை கட்டி வச்சுருக்கேன். மீன் மேக்கரை ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில். ஒரு 50 கிராம் போல். 1/2 கப் போல் பாஸ்மதி ரைஸையும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. 2 பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், கல்பாசி, 1 துண்டு பட்டை, 4 லவங்கம், இது எல்லாமே நல்லா பொரியட்டும். 3 பச்சை மிளகாவை நீட்டாக கீறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நீல வாக்கில், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணுங்க வெங்காயம். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். புதினா இலையை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேங்க. 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பழம் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ நம்ம முளை கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தானியங்கள் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். மீன் மேக்கரும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக. பிரியாணி மசாலாவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா மீன் மேக்கரில் நவதானியத்தில் நல்லா சூப்பராக கோட் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கெட்டி தயிர் நான் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும் தயிர், அதை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா 1/2 கப் பாஸ்மதி ரைஸு, அதை தண்ணி நல்லா இருத்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. அதுக்கு 3 கப் போல் நான் தண்ணி ஊற்றுறேன்.
இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரில் வந்து நம்ம பிரியாணி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இதுவே நீங்கள் முளைக்கட்டி அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணான்னு சொல்லி தனித்தனியாக எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து எடுத்தும் வைக்க மாட்டாங்க, சாப்பிடவும் செய்வாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு மூடி மேலே ஒரு கனமான ஒரு பொருளை வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து தம் போடுங்க. தம் போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய முளைக்கட்டின பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், தண்ணிலாம் எவ்வளோ அருமையாக வற்றி உதிரியாக நம்மளுடைய நவதானியம் முளைக்கட்டின பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி லஞ்ச் பாக்ஸை வந்து காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.